and very good evening to you all. Studies Academy சார்பாக இன்னுமொரு ஃப்ரீ கிளாஸ்ல நம்ம எல்லாரும் சந்திக்கிறோம். ஸோ இன்னைக்கு மெயினா நடக்க போற ஃப்ரீ கிளாஸ் வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட், ஸோ ப்ரொஃபஷனல் டிப்ளமா இன் ஃபுல் ஸ்டேக் டெவலப்மெண்ட் கோர்ஸ். ஸோ இந்த கிளாஸ் வந்துட்டு ஓப்பன் கிளாஸ். இதுல பே பண்ணவங்களும் இருப்பீங்க, அதே போல பே பண்ணாதவங்களும் இருப்பீங்க. ஸோ இது கமெண்ட் கிளாஸ்ங்கிறதால இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃபார் யூ ஆல். ஸோ நிறைய பேருக்கு வந்து எங்களோட அகாடமி பற்றிய அறிமுகம் இருக்கும். சில பேருக்கு மேபி இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சி யார் யார் இன்றைக்கு ஃபர்ஸ்டா இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படின்னு சொல்றவங்க ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வில் சி இட். ஓகே, தேங்க்ஸ். ஸோ நாங்கள் எங்கே லொக்கேட்டட் என்று பார்த்தா ஆக்சுவலி ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் அம்பாரா டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ஊரில் தான் நாங்கள் லொக்கேட்டட் ஆகியிருக்கோம். ஸோ நீங்கள் எங்களை நேரில் வந்து பார்க்கணும் என்றாலும் ஃபிசிக்கலாக எங்கள்கிட்ட வந்து பார்த்துக்கொள்ள இயலுமா இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து எங்களை மீட் பண்ணுறேன்னு சொன்னால் கீழே இருக்கிற ஹாட்லைன் நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து கன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மீட் பண்ணிக்கொள்ள இயலுமா இருக்கும். ஓகேவா? ஸோ இஃப் யூ நீட் என்னோட லொக்கேட்டட் வந்து எதுவும் தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதில் வந்து எங்களோட ஹாட்லைன் நம்பர்ஸ் அண்ட் அதே மாதிரி மேலதிக விவரங்களும் இருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ வில் சி அபவுட் அவர் ரெகக்னிஷன். ஸோ எங்களோட ரெகக்னிஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு ரெஜிஸ்டர்ட் கம்பெனி. அதே போல் எங்கள்கிட்ட இருக்கிற லெக்சர்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் லெக்சர். ஸோ ப்ரொஃபஷனல் லெக்சர் பேனலை கொண்டு இயங்கக்கூடிய ஒரு அகாடமி தான் நாங்கள். அண்ட் அதே மாதிரி எங்களோட சைட்ல இருக்கிற கோர்சஸ் அவுட்லைன் அண்ட் அவர்ஸ் எல்லாமே ரெக்கமெண்டட் பண்ணப்பட்டதாக இருக்கும். அண்ட் அதே போல நாங்கள் வந்து சிபிடி யூகேயால ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி. அதே மாதிரி எங்கள்கிட்ட வந்து 2000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களோட சைட்ல படிச்சு அவுட் ஆகி இருக்காங்க. அதே போல எங்களோட சைட்ல இருக்கிற கோர்ஸ் ஃபீஸஸ் வந்து ரீசனபிளான கோர்ஸ் ஃபீஸாவே காணப்படும். அதே போல ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கிறவங்க வந்துட்டு பிசிக்கலா எங்கள்கிட்ட ட்ரைனிங்க்கு வந்து போகலாம். அதே போல நீங்க வந்து வேற ஏதும் ப்ரொவின்ஸ்ல இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னு சொன்னா ஆன்லைன்ல வந்து உங்களோட ட்ரைனிங்ஸ் எல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ள ஏழுமா இருக்கும். ஸோ போத் ஆன்லைன் அண்ட் பிசிக்கல் ட்ரைனிங் சென்டர்ஸ் வந்து எங்கள்கிட்ட அவைலபிளா இருக்கு. மேலதிகமா எங்களோட யூடியூப் சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 100+ ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ட பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு மேலதிகமான தகவல்களும் இருக்கு. ஓகே, ஸோ இந்த கோர்ஸுக்கு வந்து ஏர்லியா ரெஜிஸ்டர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது ஏர்லி பேர்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நாங்கள் மேலதிகமா இன்னும் 2 கோர்சஸ் வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதாவது பேசிக் கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ், அதே போல இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஷார்ட் கோர்ஸ். ஸோ இந்த 2 கோர்ஸுமே நாங்கள் வந்து ஏர்லியா ரெஜிஸ்டர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ண இருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ ஆம் மிஸ். எஸ், உங்களுக்கு ஐடி, கிராஃபிக் டிசைனிங், இங்கிலீஷ், வெப் டெவலப்மெண்ட் ஹலோ. ஓ மிஸ், சொல்லுங்க. ஓ, ஐடி, கிராஃபிக் டிசைனிங், இங்கிலீஷ் 3 கோர்ஸும் வந்துட்டு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். ஓகே, ஸோ இதுல இன்னும் மேலதிகமா இன்னொரு கோர்ஸும் இருக்கு, ஐடி கோர்ஸ். ஸோ ஓவராலா 3 கோர்சஸ் வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ண இருக்கோம். அதாவது பேசிக் கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ், அதே போல இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஷார்ட் கோர்ஸ், அண்ட் இதோட சேர்த்த மாதிரி உங்களுக்கு 3வது ஐடி கோர்ஸும் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ண இருக்கோம். எஸ், ஐடி அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கோர்ஸ். அதே போல நாங்க மோஸ்டா எல்லா சோஷியல் மீடியாஸ்லயும் வந்து அவைலபிளா இருப்போம்.
ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கொள்வதன் மூலமா நாங்க ஆன்லைன்ல அதே மாதிரி பிசிக்கலா நடக்கக்கூடிய ஃப்ரீ வெபினார்ஸ் அதே போல ஃப்ரீ கிளாஸஸ் பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கொள்ள இயலுமா இருக்கும். ஸோ அதுல நீங்க ஜாயின் பண்ணி அதுலயும் நீங்க வந்து பயன்பெறக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த சோஷியல் மீடியாவோட ஃபுல் லிங்க் வந்து நாங்க இதுல போட்டிருக்கோம். ஸோ நீங்க இதையும் ஒரு சின்ன ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ அட்வைசர்ஸ் ஃபார் அ கிளவுட் மீட்டிங். ஸோ ஒரு கிளவுட் மீட்டிங் அதே மாதிரி ஏதாச்சும் நம்ம ஆன்லைன்ல ஜூம்ல நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு ஜாயின் பண்றோம். ஈவன் ஒரு கிளாஸா இருக்கலாம் அல்லது ஏதாச்சும் ஒரு மீட்டிங்கா இருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்துல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்படி நம்ம ஃபாலோ பண்ற சந்தர்ப்பத்துல மிச்சாக்களோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வெளியிடத்துல இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாம நம்ம கரெக்டா அந்த கிளாஸை ஃபுல்லா கவர் பண்ற மாதிரியும் கிளாஸ்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொன்னா சில விஷயங்களை நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டும். ஸோ அதுல வந்து முதலாவது யூஸ் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ. ஸோ மஸ்ட் யூஸ் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ. நீங்க வந்து ஏர்போர்ட்ஸ் அல்லது ஹெட்செட் ஒரு எனிதிங் அதை வந்து நீங்க யூஸ் பண்றது நல்ல ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி உங்களோட கேமராஸ் எல்லாம் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்விட்ச் ஆன் யுவர் வீடியோஸ். ஸோ கேமராஸ் ஆன் பண்ணிக்கொள்ற டைம்ல வந்து மூலமா நம்ம கிளாஸை வந்து கன்சென்ட்ரேட் பண்ணிக்கொள்ள அதே மாதிரி சார் சொல்லித்தர விஷயங்கள் எல்லாத்தையுமே படிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பிகாஸ் கேமரா ஆன் பண்ணிட்டு இருக்கும் போது கிளாஸ்ல இருக்கிற கன்சென்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகாம இருக்கும். ஸோ லைவ் கிளாஸ்ல எப்படி நம்ம இருப்போமோ அதே மாதிரி ஒரு ஃபீலிங்கோட நம்ம இருந்து இந்த கிளாஸையும் படிச்சுக்கொள்ள இயலுமா இருக்கும். ஸோ என்னன்னு சொன்னா இந்த கிளாஸ் வந்து ஃபோக்கஸ் மூட்ல தான் இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் மூட்ல இருக்கிறதால அவங்கள வேற யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ ஹோஸ்ட் மட்டும் பார்ப்பாங்க. ஸோ அந்த சந்தர்ப்பத்துல நீங்க வந்து தெளிவா கிளாஸை பயன்படுத்தி கொள்ள இயலும். அதே மாதிரி சாரும் வந்து உங்களுக்கு பார்க்குற சந்தர்ப்பத்துல கிளாஸ்ல நீங்க எப்படி கன்சென்ட்ரேட் பண்றீங்களா, என்ன மாதிரி இருக்கு, உங்களுக்கு ஃபர்தரா சொல்லித்தர விஷயங்கள் எல்லாம் கிளியரா விளங்கிட்டா என்ன மாதிரின்னு சொல்லி அவங்களும் புரிஞ்சுக்கொள்ள இயலுமா இருக்கும். ஸோ இந்த செஷன்ல வந்து உங்களுக்கு ஏதும் டவுட்ஸ் இருந்தா ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ நாங்க வந்து அன்மியூட் பண்ணி அவங்களுக்கு கொஸ்டினுக்குரிய டைம் ஒன்று தருவோம். ஸோ அந்த சந்தர்ப்பத்துல வந்து அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டு நீங்க கிளியர் பண்ணி கொள்ள இயலுமா இருக்கும். இந்த ஸ்லைட்ல வந்து ப்ரொஃபஷனல் டிப்ளமா இன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் தவிர்ந்த மேலதிகமா எங்களோட சைட்ல போகக்கூடிய கோர்சஸ் பத்திய டீட்டெயில்ஸும் அவங்களோட இன்ஸ்ட்ரக்டர் டீட்டெயில்ஸும் வந்து இந்த ஸ்லைட்ல ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்க எல்லாரும் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க இதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃபர்தரான டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களோட கன்சல்டன்ஸ்ட அல்லது ஹாட்லைன் நம்பர்ஸை நீங்க கண்டெக்ட் பண்ணி அவங்க மூலமா மேலதிக டீட்டெயில்ஸ் எடுத்து நீங்க இந்த கோர்சஸுக்கும் ஜாயின் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, அபவுட் த கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ்ட நேம் வந்து ப்ரொஃபஷனல் டிப்ளமா இன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஸோ இந்த கோர்ஸ்ட டியூரேஷன் பார்த்தோம்னு சொன்னா 5 மந்த் கோர்ஸும் அதோட சேர்த்து 1 மந்த் ட்ரைனிங்கும் மேலதிகமா 6 மந்த் இன்டர்ன்ஷிப்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுல சர்டிஃபிகேட் லெவல் வந்து ப்ரொஃபஷனல் டிப்ளமா அண்ட் இது எந்த மீடியாவில் மெயினாக நடக்கும்னு சொன்னா ஜூம்ல நடக்கும். கோர்ஸ்ட ஓவர்வியூ வந்து பார்த்தோம்னு சொன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து மெயினா HTML, CSS, JavaScript, Bootstrap அதே போல ஃப்ரண்ட் அண்ட் டிசைனுக்குரிய மெயின் திங்ஸும் அதோட சேர்த்து MySQL டேட்டாபேஸ், PHP, சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் அண்ட் ஹாஸ்டிங் எசென்ஷியல்ஸ் இது எல்லாமே கவர் பண்ண மாதிரி போகும். ஸோ இது வந்து ஃபுல்லாவே ப்ராஜெக்ட் வைஸும் எக்ஸசைஸ் வைஸும் போகும். மேலதிகமா இதோட சேர்த்து லெராவல்ட இன்ட்ரோடக்ஷனும் அதே போல PHP ஃப்ரேம் ஒர்க் பத்தியும் அதே போல கிரவுண்ட் ஒர்க் ஃபார் ஸ்கேலபிள் வெப் அப்ளிகேஷன்ஸும் வந்து அவங்களுக்கு சொல்லி தருவோம். ஸோ பை கோர்ஸ் எண்ட்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் நீங்க அதாவது இந்த கோர்ஸ்ட முடிவில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ப்ரொஃபஷன் இன் வெப் டெவலப்மெண்ட் பிரின்சிபல்ல வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதை வச்சு நீங்க வந்து
டைனமிக்கா ஒரு வெப்சைட் அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸ் அவங்களால பில்ட் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அபவுட் த லெக்சரர். ஸோ உங்களுக்கு லெக்சர் பண்ண போறவங்க வந்து எம்ஜெட் அப்துல்லா சார். ஸோ இவங்க வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓகே, ஸோ நவ் செஷன் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். ஸோ ஆஃப்டர் த செஷன், எண்ட் ஆஃப் த செஷன்ல வந்து நாங்க உங்களுக்கு டிஸ்கஷனுக்குன்னு சொல்லி ஒரு டைம் தருவோம். ஸோ அந்த சந்தர்ப்பத்துல வந்து நீங்க மேலதிகமான உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ள இயலுமா இருக்கும். ஸோ ஐ திங்க் சார் அப்துல்லா சார் இருக்கீங்க தானே? எஸ். ஓகே, ஸோ நான் வந்து ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்றேன், நீங்க பேசுங்க. ஓகேவா? ஓகே. ஓகே, நான் பேசுறது எல்லாருக்கும் கிளியரா கேக்குதா? நான் பேசுறது எல்லாருக்கும் கிளியரா கேக்குதா? எஸ் சார், நீங்க பேசுறது கேக்குது. ஓகே. ஓகே, என் பேர் அப்துல்லா. நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஓகே, இந்த கோர்ஸ்ல நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்மெண்ட். சரி, இங்கே எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லணும், வெப் டெவலப்மெண்ட்டா என்ன அப்படின்னு சின்ன ஒரு ஐடியா இருக்கிற ஆட்கள் யாராவது இருந்தால் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வெப் டெவலப்மெண்ட் இதை பற்றின ஐடியா என்ன சரி மீக்கிற ஆட்கள் யாராவது இருக்கிறீங்களா? இதுக்கு முந்தி கேள்விப்பட்டிருக்கிறேன், இல்லாட்டி கொஞ்சம் தெரியும், அப்படி படிச்சுக்கிறேன், அப்படி யாராவது இருக்கிறீங்களா? ஓகே, அப்போ யாரும் இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் வாரீங்க. ஓகே, சரி. இந்த கோர்ஸ்ல நாங்க படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு என்னென்ன தேவை அதை நாங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். சரியா? இது வந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ். ஓகே, வெப் டெவலப்மெண்ட் சொல்றது வெப் டெவலப்மெண்ட்டா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு வெப் டெவலப்மெண்ட்டா என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணிப்பீங்க, உங்களோட கூகுளில் போயிட்டு டெராஸ் யூஸ் பண்ணிப்பீங்க. டெராஸ்.lkன்னு அடிச்சு டெராஸ் யூஸ் பண்ணிப்பீங்க. சில பேர் வந்து ஃபேஸ்புக் வந்து கூகுளில் யூஸ் பண்ணிப்பீங்க. ஆப்பில் டவுன்லோட் பண்ணாமல் facebook.com அடிச்சு ஃபேஸ்புக்கில் வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிப்பீங்க. அதே மாதிரி விக்கிபீடியா, அது இல்லாமல் நிறைய அலிபாபா, அலி எக்ஸ்பிரஸ், நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து கூகுளில் அடிச்சிப்பீங்க. அதாவது அந்த நீங்கள் யூஆர்எல் அடிக்க போல .com, .net, .lk, அப்படி .org, அப்படி டொமைன்ஸ்ல முடிகிற மாதிரி நிறைய லிங்க்ஸ், நீங்க வந்து வாட்ஸ்அப்ல வர லிங்க்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணி பார்க்க போல சில அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிக்கும். நிறைய பேர் அதை வந்து வெப்சைட்னு சொல்லுவீங்க. இதுதான் வெப் அப்ளிகேஷன். இதுக்கு தான் நான் சொல்லுவோம் வந்து வெப் அப்ளிகேஷன். இந்த வெப் அப்ளிகேஷனை எப்படி டெவலப் பண்றது, என்ன படிக்கணும், அந்த மாதிரியான விஷயங்களை தான் நாங்கள் இதுல பார்க்க போறது. இதுல நீங்க பாத்துக்கிட்டீங்க ஃபுல் ஸ்டெக் வெப் டெவலப்மெண்ட். இது வந்து இந்த கோர்ஸ்ல நேம் வந்து ஃபுல் ஸ்டெக் வெப் டெவலப்மெண்ட். அப்ப வெப் டெவலப்மெண்டா என்னன்னு பார்த்தோம். வெப் டெவலப்மெண்டா என்னன்னு பார்த்தோம். என்னது? ஒரு அப்ளிகேஷன், அதாவது ஆன்லைன்ல வெப்ல, அதாவது ப்ரௌசர்ல, கூகுள் குரோம், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், ஒபேரா மினி, அப்படி ஒரு ப்ரௌசர்ல நாங்க யூஸ் பண்ற அப்ளிகேஷனுக்கு தான் நாங்க சொல்லுவோம் வெப் அப்ளிகேஷன் சொல்லுவோம். அந்த வெப் அப்ளிகேஷனை டெவலப் பண்றதுக்கு தான் நாங்க வெப் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். ஆனா இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டெக் வெப் டெவலப்மெண்ட். இந்த ஃபுல் ஸ்டெக்னா என்ன, இந்த ஃபுல் ஸ்டெக்னா என்னன்னாங்க பார்ப்போம். அதுக்கு இந்த கோர்ஸை நாங்க படிக்கிறதுக்கு எங்ககிட்ட ஒரு லேப்டாப் கொண்டு இருக்கணும். கட்டாயம் லேப்டாப் கொண்டு இருக்கணும். ஏண்டா இது வந்து நாங்கள் கோடிங் மூலம் தான் நாங்கள் டெவலப் பண்ணுவோம். அப்ப வந்து எங்கள்கிட்ட ஒரு லேப்டாப் கொண்டு இருக்கணும். கட்டாயம் லேப்டாப் கொண்டு இருக்கணும். அடுத்தது, சில பேர் யோசிப்பீங்க, இந்த கோர்ஸை படிக்கிறதுக்கு எனக்கு கட்டாயம் இங்கிலீஷ் தெரிஞ்சிக்கணும், அப்படி இல்லாட்டி எனக்கு வந்து பெரிய ஒரு நாலேஜ் ஒண்டிக்கணும். அப்படி எதுவும் இல்லை. நீங்க படிக்க போறது இங்கிலீஷோ தமிழோ சிங்களோ இல்லை. இது நீங்க படிக்க போறது கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். கம்ப்யூட்டர்ல இருக்கிற
கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஒரு அப்ளிகேஷனை உருவாக்க போற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்றை நீங்க புதுசா படிக்க போறீங்க. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை படிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் தான் தெரிஞ்சிக்கணும். தமிழ் தான் கட்டாயம் தெரிஞ்சிக்கணும், இங்கிலீஷ் தான் கட்டாயம் தெரிஞ்சிக்கணும், இங்கிலீஷ் இல்லாம செய்யல அப்படி எதுவும் இல்லை. உங்கள்ட்ட கட்டாயம் லேப்டாப் கொண்டு இருக்கணும். அடுத்தது லேப்டாப்பை ஆப்பரேட் பண்ண தெரிஞ்சிக்கணும். சாதாரணமா லேப்டாப்ல அந்த அட்வான்ஸ் லெவல்ல இல்ல, உங்களுக்கு தெரியும் தானே, லேப்டாப்ல கொஞ்சம் டைப் பண்றது, அதே மாதிரி காப்பி பேஸ்ட் பண்றது, ஆஃப் பண்ணி ஒன் பண்றது, சில சாஃப்ட்வேர்ஸை டவுன்லோட் பண்றது, இன்ஸ்டால் பண்றது, அப்படியான பேசிக் ஐடி நாலேஜ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அப்போ கம்ப்யூட்டர் ஒன்று இருக்கணும், கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் ஒன்று இருக்கணும். அதே மாதிரி அதை வந்து ஆப்பரேட் பண்ண தெரியணும். அதை ஆப்பரேட் பண்ண தெரிஞ்சா போதும். சரி, அடுத்தது நாங்க பார்ப்போம் இந்த ஃபுல் ஸ்டெக்ண்டா என்ன. அடுத்தது நாங்க பார்ப்போம் இந்த ஃபுல் ஸ்டெக்ண்டா என்ன. சரி, இப்ப உதாரணத்துக்கு நாங்க டராஸ் எடுப்போம். டராஸ நாங்க எடுப்போம். சரி, இப்ப டராஸ் எடுப்போம். டராஸ்னா என்னது? ஆன்லைன்ல சாமனம் விற்கிற, ஆன்லைன்ல ப்ராடக்ட்ஸ் விற்கிற ஒரு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று தான் இந்த டராஸ்ன்னு சொல்றது. டராஸ்ன்னு சொல்றது ஆன்லைன்ல ப்ராடக்ட்ஸ் விற்கிற ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் சொல்லுவோம். சரி, அதே மாதிரி நீங்க இன்னொன்னு நினைச்சுக்கோங்க. ஒன்று இப்ப நாங்க டராஸா நினைச்சிட்டோம். டராஸ் வந்து என்னது? ஆன்லைன்ல ப்ராடக்ட்ஸ் விற்கிற ஒரு அப்ளிகேஷன். அதே மாதிரி நாங்க இன்னொன்னு நினைவு வச்சுக்கொள்ளும். ஒரு கடை உண்டு, ஒரு பெரிய மல்டி ஷாப் ஒண்டிக்கு அதுல வந்து ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க. அதுல வந்து ஆன்லைன்ல வாங்கல, பிசிக்கலா தான் வாங்கணும். அப்ப ரெண்டும் ஒன்று தான். ரெண்டும் என்னது? ப்ராடக்ட்ஸ் விற்கிறது. ரெண்டும் ப்ராடக்ட்ஸ் விற்கிற இடம். ஆனா டராஸ்ன்னு சொல்றது ஆன்லைன்ல விற்கிறது. நாங்க சும்மா ஒரு பேரொண்டு வைப்போமே, ஏபிசி மல்டி ஷாப்னு சொல்றது அது ஆன்லைன்ல இல்ல, பிசிக்கலா போயிட்டு வாங்குறது. சரி, அதே மாதிரி சரி, எல்லாருக்குமே இந்த ஸ்கிரீன் விளங்குதா? எல்லாருக்குமே இந்த ஸ்கிரீன் விளங்குதா? ஓகே, சரி. இதுல நாங்க பார்க்க போறது வந்து, நான் சொல்றேன் HTML. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க HTML என்னன்னு பார்ப்போம். சரியா? இப்ப நான் சொன்னேன் தானே, இப்ப எல்லாரும் வந்து கடைக்கு போயிட்டு சாமானம் வாங்கிப்பீங்க. கடைக்கு போயிட்டு இப்ப மல்டி ஷாப் மாதிரி கடைக்கு போயிட்டு சாமானம் வாங்கிப்பீங்க. இப்ப கடையொண்டுக்கு போனா எப்படியும் செவரால கடையொண்டு கட்டிக்கும், உள்ளுக்கு போற மாதிரி இருக்கும். இப்போ ஆன்லைன்ல நீங்க பாத்தீங்கன்னா செவர் எதுவும் இல்ல. அடுக்கி வைக்கிறதுக்கு, சாமானம் அடுக்கி வைக்கிறதுக்கு அந்த எந்த இதுவும் மீக்காது, ரெக் மாதிரி எதுவும் மீக்காது. ஆனா பிசிக்கலா போனேன்டா சாமானம் எல்லாம் பசந்த அடுக்கி வச்சுப்பாங்க, செவர் எல்லாம் பசந்த கட்டி, அப்படித்தான் பிசிக்கலா ஒரு கடை இருக்கும். அப்ப பிசிக்கலா நாங்க பார்க்க போக்கல ஒரு கடைக்கு செவரு எல்லாம் மீக்கிற மாதிரி ஆன்லைன்ல ஒரு அப்ளிகேஷனை நாங்க டெவலப் பண்றதுக்கு, ஆன்லைன்ல அப்ளிகேஷன் அதோட ஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்கு நாங்க யூஸ் பண்றது தான் இந்த HTML சொல்றது. அப்ப HTML சொல்றது என்னதுண்டா, பிசிக்கலா நாங்க வந்து சிமந்தி கல்லு எல்லாத்தையும் வச்சு ஒரு கடையொண்டு கட்டுற மாதிரி ஆன்லைன்ல ஒரு வெப் அப்ளிகேஷனை உருவாக்குறதுக்கு, அதோட ஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு நாங்க யூஸ் பண்றது தான் இந்த HTML சொல்றது. இத பத்தி பிரீஃபா எல்லாம் இப்ப நீங்க வந்து பாக்குறதை விட எல்லாரும் HTML என்னோட ஒரு ஐடியாவை தான் வச்சுக்கணும். HTML என்னது? ஒரு வெப் அப்ளிகேஷன் ஸ்ட்ரக்சரை அல்லது டிசைனை உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ற ஒரு லாங்குவேஜ். இதுதான் HTML. பிசிக்கலா நாங்க ஒரு கடையொண்டு கட்டுறதுக்கு சிமந்தி கல்லு மண்ணு எல்லாத்தையும் வச்சு கட்டுற மாதிரி ஆன்லைன்ல நாங்க யூஸ் பண்ற வெப் அப்ளிகேஷன்ல ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு யூஸ் பண்றது தான் HTML சொல்றது. ஓகே, அடுத்தது நாங்க படிப்போம் வந்து CSS. ஒன்னாவது HTML, அடுத்தது CSS. ஓகே, CSS என்னண்டா, நாங்க என்னண்டா
இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் வந்து ஒரு கடை ஒன்று எடுத்தோம்னா அந்த கடையை வந்து HTML வந்து என்னது கடையை உருவாக்குறது. HTML சொல்றது வெப் ஆன்லைன்ல வெப் அப்ளிகேஷன்ல ஸ்ட்ரக்சரும் உருவாக்குறது. பிசிக்கலா பார்க்க போகல பிசிக்கல் வேர்ல்ட்ல வந்து பிசிக்கல் வேர்ல்ட்ல நாங்க எடுத்தோம்னா சிமெந்தி கல்லு மண் எல்லாம் வச்சு உருவாக்குறது. சாஃப்ட்வேர் வேர்ல்ட்ல நாங்க எடுத்தோம்னா சாஃப்ட்வேர்ல வந்து ஒரு அப்ளிகேஷன்ல ஸ்ட்ரக்சரை உருவாக்குறது. இந்த சிஎஸ்எஸ்டா என்னண்டா இப்ப நாங்க வந்து சிமெந்தி மண்ணு கல்லை வச்சு கடையை கட்டிட்டு மட்டும் மீக்க மாட்டோமே. ஆட்கள் வந்து எங்கட கடைக்கு வரணும்னா அந்த கடை வந்து கொஞ்சம் ஆட்களுக்கு அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அந்த கடையை அவங்க பார்க்க போகலே கொஞ்சம் பசந்தா இது போயிட்டு பார்ப்போம் அப்படி இருக்கணும். அப்ப வந்து நாங்க அதுக்கு பசந்தா லைட் எல்லாம் போட்டு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு ஆட்கள் பார்த்தோன்னே சும்மா வந்துட்டு போறதுக்கு மாதிரி சரி நாங்க அந்த கடையை நாங்க செஞ்சு வச்சுப்போம். அதே மாதிரி தான் நாங்க எங்கட கடையை செஞ்சு வச்சுப்போம். அதே மாதிரி தான் இந்த சிஎஸ்எஸ்டா என்னன்னா எங்கட வெப் அப்ளிகேஷனை நாங்க ஸ்ட்ரக்சரை உருவாக்கிட்டு அதுக்கு ஒரு லுக் அண்ட் ஃபீல் கொடுக்கறது. நாங்க இந்த சிஎஸ்எஸ் மூலம் என்ன செய்வோம்னா எங்கட வெப் அப்ளிகேஷனுக்கு ஒரு லுக் அண்ட் ஃபீல் ஒன்று கொடுப்போம். அதை வந்து எப்படி வரணும், என்ன கலர்ல வரணும், எப்படி எங்கட டிசைன் இருக்கணும், அந்த டிசைனுக்கு ஒரு லுக் அண்ட் ஃபீல் கொடுக்கறது. அந்த டிசைனுக்கு ஒரு லுக் அண்ட் ஃபீல் கொடுக்கறதுக்கு நாங்க யூஸ் பண்றது தான் இந்த சிஎஸ்எஸ் சொல்லுவோம். அப்ப HTML ஸ்ட்ரக்சரை உருவாக்குறது, சிஎஸ்எஸ் வந்து அதுக்கு ஒரு லுக் அண்ட் ஃபீல் கொடுக்கறது. சிஎஸ்எஸ் சொல்றது லுக் அண்ட் ஃபீல் கொடுக்கறது. சரி, அடுத்தது நாங்க பார்க்கணும் ஜேஎஸ். ஜேஎஸ் ஜேஎஸ் இப்ப இது HTML CSS ஜேஎஸ் தான் இதுக்கு ஃபுல் மீனிங்க்கு. அதெல்லாம் நாங்க வந்து கிளாஸ்ல நாங்க படிக்க போகிறது தான் அதெல்லாம் பார்க்கணும். HTML என்ன, ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். சிஎஸ்எஸ்னா என்ன, கெஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஜேஎஸ்னா என்ன, ஜாவா ஸ்கிரிப்ட். அப்படி அதுல இருக்கிற விஷயங்கள் என்னன்னு பார்ப்போம். இது வந்து நீங்க வந்து நாங்க என்ன படிக்க போறோம், இதனால என்ன யூஸ், இதே நாங்க படிக்கணும், அதை தான் நீங்க விளையாண்டு கொள்ளணும். அப்ப HTML டிசைன் உருவாக்குறது, சிஎஸ்எஸ் லுக் அண்ட் ஃபீல் கொடுக்கறது. ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நாங்க யூஸ் பண்றது வந்து ஜாவா ஸ்கிரிப்டை ரெண்டு விஷயங்களுக்கு யூஸ் பண்ணும். ஜாவா ஸ்கிரிப்டை ரெண்டு விஷயங்களுக்கு நாங்க யூஸ் பண்ணோம். ஒன்று வந்து மெயினா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட வேலை என்னண்டா வந்து எங்கட அப்ளிகேஷன்ல எனிமேஷனுக்கு நாங்க யூஸ் பண்ணோம். எனிமேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு எங்கட பிசிக்கல் கடையில வந்து எங்களுக்கு எனிமேஷன் மாதிரி செஞ்சு வைக்கிறேன். இப்ப வந்து ஒருத்தர் எங்கட கடைக்குள்ளுக்கு வரப்போக்கில் வந்து அவரை வந்து வெல்கம் பண்றதுக்கு நாங்க என்ன சரி அவரோட ஒரு சவுண்ட் ஒன்று கொடுக்குற மாதிரி, அல்லது வாசல்ல ஒரு மிக்கி மவுஸ் ஒன்று வச்சு ஆடுற மாதிரி. அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட்ல எங்கட அப்ளிகேஷனுக்கு வரப்போக்கில் பேக்ரவுண்ட்ல என்ன சரி பறக்கிற மாதிரி, அப்படி இல்லாட்டி என்ன சரி ஒரு பாப்அப் கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று தார மாதிரி. அந்த மாதிரி எங்களுக்கு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எனிமேஷன் ஒர்க்கு யூஸ் பண்ணலாம். எனிமேஷனுக்கு அடுத்தது வந்து நாங்க சர்வரோட கனெக்ட் ஆகுறது. அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ். நாங்க வந்து அதெல்லாம் என்னன்னு போறதுக்கு பார்ப்போம். அப்ப இந்த ஜாவா ஸ்கிரிப்டை நீங்க நார்மல் ஐடியா வந்து வச்சுக்கொள்ளணும். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எனிமேஷனுக்கு யூஸ் பண்றது. அதே மாதிரி நாங்க படிப்போம். இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் எண்டோட சம்பந்தப்பட்டது. ஃப்ரண்ட் எண்டு சொல்றது பிசிக்கல் வேர்ல்ட்ல பாஸ் மாதிரி. பிசிக்கல் வேர்ல்ட்ல இந்த ஊடு கட்டுற, இந்த கடையை கட்டுற பாஸ் மாதிரி. அவர் தான் என்ன செய்வாரு, சிமந்தி மண்ணு எல்லாத்தையும் போட்டு கடையையும் கட்டி அதுக்கு பெயிண்டையும் அடிச்சு என்ன சரி அனிமேஷன் வேலைகள் இருந்தா அதுவளையும் பாஸ் செய்வாரு. சரியா? அப்ப சாஃப்ட்வேர்ல HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் செய்யற ஆட்களுக்கு நாங்க பிசிக்கல்ல பாஸ்ன்னு சொல்ற மாதிரி சாஃப்ட்வேர்ல நாங்க அவருக்கு சொல்லுவோம் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர். சரியா? ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்னு நாங்க சொல்லுவோம். சரியா? ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் தான் இந்த மாதிரியான வேலையை செய்வார். என்னது, அப்ளிகேஷனை ஸ்ட்ரக்சரை உருவாக்கி அந்த ஸ்ட்ரக்சர்ல
லுக் அண்ட் ஃபீல் ஒன்று கொடுத்து அதே மாதிரி அதுக்கு வந்து அனிமேஷன் வேலையெல்லாம் அவர் செய்வாரு. சரி, அதை மட்டும் செஞ்சு போதுமா? அதை மட்டும் செஞ்சு போதாது. அதை மட்டும் செஞ்சு போதாது. அதுக்கு அடுத்தது நாங்க பார்ப்போம் வந்து பிஹெச்பின்னு ஒன்று பார்ப்போம். பிஹெச்பின்னு சொல்றது என்ன? இந்த பிஹெச்பி தான் என்ன நடக்கும்டா, ப்ரொசஸ் உள்ளுக்க நடக்கிற ப்ரொசஸ் எல்லாம் இந்த பிஹெச்பி மூலம் தான் நடக்கும். உள்ளுக்க நடக்கிற ப்ரொசஸ் எல்லாத்தையும் வந்து இந்த பிஹெச்பி மூலம் தான் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க டராஸ் த சைட்டுக்கு போறீங்க. டராஸ் த சைட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காட்டிக்கிறாங்க. அந்த ப்ராடக்டை கிளிக் பண்ணா அந்த ப்ராடக்டுக்குரிய சரியான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து காட்டுது. அல்லது ஒரு சர்ச் ஃபீல்ட்ல போயிட்டு உங்களுக்கு ஒரு ஐபோன் XS மேக்ஸ் ஒன்று வேணும், அல்லது சாம்சங் S24 அல்ட்ரா ஒன்று வேணும். நீங்க சர்ச் ஃபீல்ட்ல போயிட்டு சாம்சங் S24 அல்ட்ரான்னு சர்ச் பண்ணா அந்த போன் எப்படி உங்களுக்கு வந்து காட்டுது? அந்த போன் சரியா அதே போன் உங்களுக்கு எப்படி வந்து காட்டுது? அதுக்கு தான் இந்த பிஹெச்பி யூஸ் ஆகுது. இந்த பிஹெச்பி வந்து யூஸ் ஆகுது. இப்ப நீங்க கடைக்கு போனா அங்க வந்து உள்ளுக்கு ஆட்கள் இருப்பாங்க, நிறைய சேல்ஸ்மேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நீங்க போயிட்டு சொல்லுவீங்க, நீங்க மல்டி ஷாப் கொண்டுக்கு தானே போயிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு சாமானம் வேணும்னு சொல்லுவீங்க. ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று வேணும்னு சொல்றீங்க, அல்லது ஒரு டேபிள் ஒன்று வேணும்னு சொல்றீங்க, ஒரு சேர் ஒன்று வேணும்னு சொல்றீங்க. அந்த சேரை ஈக்கிற இடத்துக்கு அவர் கூட்டி போறாரு, அல்லது அந்த சேரை உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுறாரு. உள்ளுக்கு நடக்கிற ப்ரொசஸ் எல்லாம் அவர் செய்யறாரு. அதே மாதிரி எங்கடையில உள்ளுக்கு நடக்கிறதுக்கு ஆட்கள் சாஃப்ட்வேர் ஆழத்தரை கொண்டு போயிட்டு போடையிலாவே. அதுக்கு நாங்க இந்த பிஹெச்பி என்ற லாங்குவேஜ் மூலம் உள்ளுக்கு நடக்க வேண்டிய ப்ரொசஸ் எல்லாத்தையும் நாங்க வந்து இதுல எழுதுவோம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு சாமானத்தை வாங்குறேன்னா அதுக்கு சல்லி கொடுக்கணும். அப்ப நீங்க கேஷியர்ல போயிட்டு உங்களோட சல்லியை கொடுப்பீங்க. சல்லியை கொடுத்து உங்களோட சல்லி சரியாவே சாமானம் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல வந்து டெலிவர் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க ஆன்லைன்லன்னா நீங்க உங்களோட கார்டு டீடைல்ஸ் கொடுத்து பே பண்ணுவீங்க. அப்ப சரியா உங்களோட கார்டு டீடைல்ஸ் எடுத்து சரியானு பார்த்து உங்களுக்கு சாமானம் வருது. பிசிக்கல் வேர்ல்ட்னா கேஷியருக்கு போயிட்டு சல்லியை கொடுக்குறீங்க, சாமானத்தை தாராங்க. அப்ப 2 இடத்துலயும் சாமானம் தாராங்க, 2 இடத்துலயும் சல்லியை கொடுக்குறீங்க. பிசிக்கல் வேர்ல்ட்ல கேஷியர்ல ஒருத்தர் இருப்பாரு, அவர் சல்லி எல்லாம் எடுத்து வச்சு சாமானம் தருவாரு. அப்ப சாஃப்ட்வேர்ல என்ன நடக்குது? சாஃப்ட்வேர்ல நடக்கிறதான ப்ரொசஸை எழுதுறதுக்கு நாங்க யூஸ் பண்றது தான் இந்த பிஹெச்பின்னு சொல்றது. அப்ப பிஹெச்பி என்னத்துக்கு நடக்கிறது? இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பேக்எண்ட்ல உள்ளுக்கு நடக்கிற ப்ரொசஸ் எல்லாம் எழுதுறது தான் இந்த பிஹெச்பின்னு சொல்றது. அடுத்தது நாங்க பார்ப்போம் வந்து MySQL. MySQL என்னன்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு நீங்க போயிட்டு பிசிக்கல் வேர்ல்ட்ல ஒரு சாமானம் வாங்குறீங்க. வாங்கிட்டீங்க. இப்ப நீங்க ஒரு சாமானம் பிசிக்கல் வேர்ல்ட்ல வாங்கிட்டீங்க. அப்ப அந்த சாமானத்தை வாங்கிட்டா அவன் உங்களுக்கு பில் ஒன்று போட்டு தாரான். அவங்களுக்கு அந்த கடை இல்லைக்கிறாள் உங்களுக்கு ஒரு பில் ஒன்று போட்டு தாராரு. அப்ப பில் ஒன்று அவர் கம்ப்யூட்டர்ல போட போகல, நீங்க என்ன ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ல டீடைல்ஸ் அடிக்கிறாரு, எவ்வளவு பிரைஸ்ன்னு அடிச்சு அதை பிரைஸுக்குரிய சல்லி எடுத்து உங்களுக்கு தாராரு. அதெல்லாம் வச்சுதான் அவருக்கு புறவைக்கு வந்து அவர்கிட்ட அக்கௌண்ட்ஸ் பாக்குறாரு, நான் எவ்வளவு சாமானம் வித்திக்கிறேன் எல்லாம் பாக்குறாரு. அதே மாதிரி இப்ப நான் ஒரு மல்டி ஷாப் விற்கிறேன்னா எனக்கு வந்து ஆட்கள் வேற கம்பெனிஸ்ல இருந்து, இப்ப டேபிள் ஒரு தம்ரோல இருந்து டேபிள் கொண்டு வந்து போடுறான், ஏசர்ல இருந்து எனக்கு லேப்டாப் கொண்டு வந்து தாரான், டெல்லில இருந்தும் லேப்டாப் கொண்டு வந்து தாரான். அப்போ ஒவ்வொரு கம்பெனில இருந்து ஒவ்வொரு சாமானம் கொண்டு வந்து தாரான். நான் அதில் என்ன செய்வேன்? என் கம்ப்யூட்டர்ல அல்லது ஒரு புக் கொண்டு எடுத்து நான் புக்குள்ள எழுதி வைக்கிறேன். எனக்கிட்ட இத்தனை கம்ப்யூட்டர் இருக்குது, இவர் கொண்டு வந்து தந்தாரு, இத்தனை மேசைக்குது தம்ரோவால கொண்டு வந்து தந்தா, இத்தனை டேபிள்ஸ் ஈக்குது எனக்கு சிங்கரால கொண்டு வந்து தந்தாங்க, இத்தனை ஃப்ரிட்ஜிக்குது, அப்படி நாங்க எழுதுறோம். அப்ப புக்குல எழுதி வைக்கிறத இந்த MySQL என்பது என்னதுன்னா இது ஒரு டேட்டா பேஸ். நாங்க என்ன செய்யறோம்டா, நாங்க ஒரு ப்ராடக்டை ரெஜிஸ்டர் பண்ண போகலையோ அல்லது ஒரு யூசரை ரெஜிஸ்டர் பண்ண போகலையோ எங்களோட டேட்டா எல்லாம் இந்த MySQL என்று டேட்டா பேஸ்ல போயிட்டு ஸ்டோர் ஆகும். உதாரணத்துக்கு நீங்க எடுத்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு போறீங்க.
ஃபேஸ்புக்கு உங்களோட இமெயில் அல்லது மொபைல் நம்பர், உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் ஆகுறீங்க. அப்ப அந்த டீடைல்ஸ் எல்லாம் என்ன நடக்குது, எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு டேட்டா பேஸ் ஒன்ல போயிட்டு சேவ் ஆகுது. ஒரு டேட்டா பேஸ்ல போயிட்டு சேவ் ஆகுது. அப்படி ஒரு டேட்டா பேஸ்ல ஒரு வகை ஒன்று தான் இந்த MySQLன்னு சொல்றது. நாங்க எங்களோட அப்ளிகேஷன்ல படிக்கிறது தான் இந்த MySQL சொல்றது எங்களோட டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் வந்து போடுறீங்க, இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் வந்து போடுறீங்க. அந்த போஸ்ட் வந்து எவ்வளவு காலம் ஆவினாலும் அதுல இருக்குது. அப்ப எப்படி இருக்குது அது என்னதுன்னா, நீங்க போட்ட போஸ்ட், அந்த போஸ்டுக்குரிய கேப்ஷன், லொகேஷன், நீங்க டெக் பண்ண ஆட்களோட டீடைல்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல சேவ் ஆகி அந்த சேவ் ஆகிற இடத்துக்கு தான் நாங்க சொல்லுவோம் டேட்டா பேஸ். அந்த டேட்டா பேஸ்ல ஒரு வகை தான் இந்த MySQL சொல்றது. அப்ப பொசக்கைகிற ஆட்களுக்கு நாங்க ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்னு சொல்ற மாதிரி இந்த PHP, இந்த MySQL இது எல்லாத்தையும் செய்யற ஆட்கள் இருக்கிறாங்க தானே. இந்த உள்ளுக்க நடக்கிற ப்ரொசஸ செய்யற ஆட்கள், டேட்டா சேல். இப்போ உதாரணத்துக்கு எடுத்தேன்னா, கடையில வேலை செய்யற ஆள் தான் என்ன செய்வாரு, சாமானத்தையும் கொண்டு வந்து தருவாரு, கெஷியர்லயும் மீப்பாரு, புக்குல எழுதையும் செய்வாரு. அப்ப அந்த சேல்ஸ் பண்ற ஆட்கள் தான் இருப்பாங்க, சேல்ஸ்மேன் அல்லது ஓனர்ஸ், அவங்க இருப்பாங்க. அப்ப ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் பாஸ் மாதிரி உள்ளுக்கு கேட்கிற சேல்ஸ் பண்ற ஆட்கள், ஓனர்ஸ் எல்லாம் யாருண்டா எங்களோட சாஃப்ட்வேர்ல பேக் எண்ட் டெவலப்பர்ஸ். இது ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர், இது வந்து பேக் எண்ட் டெவலப்பர். ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் என்ன செய்வாரு, எங்களோட அப்ளிகேஷன் டிசைனை உருவாக்குவாரு, அதுக்கு ஒரு லுக் அண்ட் ஃபீல் கொடுப்பாரு, அனிமேஷன் செய்வாரு. பேக் எண்ட் டெவலப்பர் என்ன செய்வாரு, உள்ளுக்க நடக்கிற வார சாமனத்தை எழுதுவாரு, ஆட்கள் வந்து கேட்டா சாமனத்தை கொண்டு போய் காட்டுவாரு, சாமனத்தை விற்க போகல சல்லி எடுப்பாரு, பேக்ல போட்டு கொடுப்பாரு, எழுதி வைப்பாரு. இந்த மாதிரியான வேலையை யாரு செய்வா, பேக் எண்ட் டெவலப்பர் செய்வாரு. சரி, ஆனா நாங்க படிக்கிறது ஃப்ரண்ட் எண்ட் இல்ல. இதுக்கு நாங்க சொல்லணும் வந்து ஃப்ரண்ட் எண்ட் வெப் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். ஃப்ரண்ட் எண்ட் வெப் டெவலப்மெண்ட். சரி, ஃப்ரண்ட் எண்ட் வெப் டெவலப்மெண்ட். இதுக்கு நாங்க சொல்லணும் பேக் எண்ட் வெப் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். ஆனா எங்கட கோர்ஸ் என்னது, ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்மெண்ட். என்னது, ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்மெண்ட். எங்கட கோர்ஸ் என்னது, ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்மெண்ட். அப்ப ஃப்ரண்ட் எண்ட் வெப் டெவலப்மெண்ட்டும் இல்ல, பேக் எண்ட் வெப் டெவலப்மெண்ட்டும் இல்ல. இப்போ ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்மெண்ட்டா என்ன? ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்மெண்ட் சொல்றது ஃப்ரண்ட் எண்டையும் செஞ்சு பேக் எண்டையும் செய்யற ஆட்களுக்கு தான் நாம ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். ஃப்ரண்ட் எண்டையும் செஞ்சு பேக் எண்டையும் செய்யற ஆட்களுக்கு நாங்க சொல்றது ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்பர்ஸ். ஃப்ரண்ட் எண்ட் செய்யற ஆட்கள் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர், பேக் எண்ட் செய்யற ஆட்கள் பேக் எண்ட் டெவலப்பர், ரெண்டையும் செய்யற ஆட்கள் ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்பர்ஸ். அப்ப இந்த கோர்ஸ்ல நீங்க HTML, CSS, JavaScript படிப்பீங்க. HTML மூலம் வெப் அப்ளிகேஷன் ஸ்ட்ரக்சரை உருவாக்குவீங்க. CSS மூலம் அதுக்கு ஒரு லுக் அண்ட் ஃபீல் கொடுப்பீங்க. JavaScript மூலம் அதுக்கு அனிமேஷன் பண்ணுவீங்க. PHP மூலம் அதுல நடக்க வேண்டிய ப்ரொசஸ் எழுதுவீங்க. MySQL மூலம் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுவீங்க. இது எல்லாத்தையும் முடிஞ்சு 6 மாசம் இந்த கோர்ஸ் முடிய போகிற நீங்க ஒரு ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்பரா மாறுவீங்க. இதுதான் இந்த கோர்ஸ்ட சம்மரி. இதுதான் நீங்க படிக்க போற விஷயம். இது இல்லாம நாங்க வந்து கிட்ஹப் அப்படி சில விஷயங்கள் படிப்போம். அது வந்து என்னென்னா, இது வந்து வேர்ஷன் கண்ட்ரோல் அப்படியான விஷயங்களும் இதில் கூட நாங்க படிப்போம். ஓகே, இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல யாருக்காவது என்ன சரி டவுட் அப்படி என்ன சரி கேட்க இதுன்ற ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல யாருக்காவது இது சரி கேட்கணும், என்ன சரி டவுட் அப்படி இருக்குதா, அப்படி இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஜூம்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். அது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒருத்தர் கேட்டுக்கிறீங்க செட்ல,
மெட்ஸ் வெரி இம்பார்ட்டன்டான் இல்லை மெட்ஸ் வெரி இம்பார்ட். இப்போ நீங்கள் வந்து இப்படித்தான் நீங்கள் படிக்க போகிறது வந்து ஒரு புதிய ஒரு டெக்னாலஜி. இதுக்கு உங்களுக்கு மெக்ஸ் தெரிஞ்சிக்கணும், இங்கிலீஷ் தெரிஞ்சிக்கணும் அப்படி இல்லை. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் இந்த கோர்ஸ்ல நீங்க படிக்கணுமா உங்ககிட்ட ஒரு கட்டாயம் ஒரு கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் இருக்கணும். அதோட அதை ஆப்ரேட் பண்ண தெரியுமாய்க்கணும். இங்கிலீஷ் தெரியணும் அல்லது மெக்ஸ் தெரியணும் அப்படி எதுவுமே இல்லை. இந்த கோர்ஸ் யாருக்கும் செய்யலும் என்ன கம்ப்யூட்டர் ஒன்றிக்கணும், அதை ஆப்ரேட் பண்றதுக்கான நாலேஜ் இருந்தா போதும். சரி, 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறீங்க. ஒருத்தர் மிஸ்டர் தினுஷ்கர். ஓகே, உங்களுக்கு அன்மியூட் பண்ண ஆப்ஷன் தந்தா என்ன டவுட்னு கேளுங்க. உங்களுக்கு அன்மியூட் பண்ண டவுட்டே கேளுங்க. ஹலோ சார். ஹலோ சொல்லுங்க சார். வந்து இந்த கோர்ஸ் வந்து நம்ம வந்து லேப்டாப் பிசி இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண படிக்க முடியுமா? கட்டாயம் கம்ப்யூட்டர் அல்லது இந்த லேப்டாப் வந்து இருக்கணும். கட்டாயம் கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் வந்து இருக்கணும். ஏன்னா நீங்க இதை கோடிங் பண்ண போல கோடிங்கான சாஃப்ட்வேர்ஸ் டவுன்லோட் பண்ணணும். அதெல்லாம் மொபைல்லையோ டேப்லையோ எதுலேயும் யூஸ் பண்ண இயலாது. கட்டாயம் கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் வந்தீங்கன்னா அதுல தான் உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர்ஸ் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு கோட் பண்ண இயலும். ஓகே, இன்னொருத்தர் ஏசர்னு நேம் போட்டீங்க. ஓகே, உங்களுக்கு ஓகே அன்மியூட் பண்ற ஆப்ஷன் தந்தீங்கன்னா என்ன டவுட் கேளுங்க. ஏசர் இந்த பேர் போட்டீங்களால் ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் தந்தீங்கன்னா என்ன டவுட்னு கேளுங்க. ஓகே ஓகே, டவுட் எதுவும் இல்லையா? சரி, வேற யாருக்காவது ஏதாச்சும் கேக்குதா? வேற யாருக்காவது நான் சொன்ன விஷயம் பத்தி ஏதாச்சும் கேக்குதா? அப்படி கேட்க இருந்தா கேளுங்க. ஜூம்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஜூம்ல ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் நீக்கி அந்த ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணேன்னு அப்போ அன்மியூட் பண்ணுற ஆப்ஷன் தருவேன். ஜூம்ல ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, லுக்ஷனா வசந்த்குமார். ஓகே, உங்களுக்கு அன்மியூட் பண்ணேன். டவுட் கேட்குறேன். இந்த HTML CSS JS அந்த செக்ஷன் படிச்சாலும் ஃபுல் ஸ்டேக்கா நாங்களா ஓனா வெப் டெவலப் பண்ணலாமா சார்? ஓ, இதுல நீங்க HTML CSS JavaScript இது மூணையும் படிச்சோடனே ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்ஸ் ஆயிப்பீங்க. அதாவது எந்த ஒரு அப்ளிகேஷன்டையும் ஃப்ரண்ட் எண்ட் உங்களுக்கு டெவலப் பண்ணலுமா இருக்கும். எந்த ஒரு அப்ளிகேஷன்டையும் ஃப்ரண்ட் எண்டை உங்களுக்கு டெவலப் பண்ணலுமா இருக்கும். அதே மாதிரி PHP MySQL படிச்சீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷனுக்கும் பேக் எண்டை டெவலப் பண்ணலுமா இருக்கும். இது நீங்க ஃபுல்லா ஃப்ரண்ட் எண்ட் வெப் பேக் எண்ட் அதாவது ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்பர் ஆகினீங்கன்னா வேண்டிய எந்த ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம். அதாவது உதாரணத்துக்கு நாங்கள் சொல்ல போனோம்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரி சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணலாம். டராஸ், அலிபாபா, அலி எக்ஸ்பிரஸ் மாதிரி இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் ஒன்று டெவலப் பண்ணலாம். அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அது
செய்யணும்னு சொன்னா எவ்வளோத்தையும் படிச்சா ஒரு ஃபுல் வெப்ப டெவலப் பண்ணலாமா? இப்போ இது எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய ஒரு வெப் அப்ளிகேஷன் ஒன்று உங்களுக்கு டெவலப் பண்ண இயலும். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, J2 உங்களுக்கு அன்மியூட் பண்ண இயலும். இதுல வந்து இந்த மேத்தமேட்டிக்ஸ் வந்து தேவையா? மேக்ஸ் வந்து எப்படி ஈக்கணும் அந்த நாலேஜ்? இல்ல, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான். இதுக்கு மெட்ஸோ இங்கிலீஷோ சிங்களோ தமிழோ எதுவும் தேவையில்ல. உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஒன்று கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் ஈக்கணும். அதை ஆப்பரேட் பண்ண இயலுமா இருந்தா மட்டும் போதும். கம்ப்யூட்டர் ஒண்டிக்கணும், கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் ஒண்டிக்கணும், அதை ஆப்பரேட் பண்ண இயலுமா இருந்தா போதும். வேற எந்த இது தெரிஞ்சிக்கணும் அது தெரிஞ்சிக்கணும் அப்படி எந்த கட்டாயமும் இல்லை. ஓகே, அந்த இது சொல்லுவாங்க, இப்ப இன்டர்வியூஸ் வந்து போகும் பொழுது இப்ப அங்க கேக்குற அந்த கோடிங் கொஸ்டின்ஸ் அதுகள்ல வந்து அந்த அதோட எப்படி கனெக்ட் ஆகும்? அப்ப மேக்ஸ் இல்லைன்னு சொன்னா இப்ப இது இன்டர்வியூஸ்ல பெரிய இஷ்யூ ஆகாதா? திரும்ப சொல்லுங்க. திரும்ப இல்ல நான் கேக்குறேன், இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு ஜாப் இன்டர்வியூ ஒரு இன்டர்ன்ஷிப்போ இதை கோர்ஸை படிச்சுட்டு இல்லாட்டி ஒரு நாங்க ஒரு வெப் டெவலப்பரா போகிறது வந்து அந்த இன்டர்வியூஸ்ல வந்து அந்த மேத்தமெட்டிக்ஸோட டிபெண்ட் ஆகிக்காதா? இல்ல, அப்படி இருக்காது. அவங்க இப்படிதான். இப்போ ஒரு இன்டர்வியூல வந்து உங்களோட ஸ்கில்ஸை தான் செக் பண்ணுவாங்க. வெப் டெவலப்மெண்ட், இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெப் டெவலப்மெண்ட் எடுத்து அதுல உங்களுக்கு எப்படி ஸ்கில்ஸ் ஈக்கி, எந்த அளவுக்கு ஸ்கில்ஸ் ஈக்குது அதைத்தான் அவங்க செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணேலும், உங்களுக்கு HTML எவ்வளோ தெரியும், CSS எவ்வளோ தெரியும், அதுதான். இப்ப மேத்தமெட்டிக்ஸ் சொல்றது அது வேற. அது வந்து இப்படி உதாரணத்துக்கு சொல்லலாம். மேக்ஸ் சில ஆட்கள் சொல்லுவாங்க மேக்ஸ் தெரிஞ்ச ஆட்களுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் நிறைய இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, இப்படிதான். நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறேன்றாலும் உங்களுக்கு நீங்க எதுக்கு அப்ளை பண்றீங்களோ, என்ன பொசிஷனுக்கு அப்ளை பண்றீங்களோ அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஸ்கில்ஸ் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இதுல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி இதை நீங்க ஃபுல்லா படிச்சு இதுல உங்களோட ஸ்கில்ஸ் எவ்வளவு கூட்டணுமோ அதை தான் நீங்க செஞ்சு கொள்ளணும். வேற இங்கிலீஷ் இப்படி இன்டர்வியூ ஃபேஸ் பண்றேன்னா இப்படி இங்கிலீஷ் தெரியணும். நான் சொல்றேன், இந்த கோர்ஸை படிக்க போக்கல உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியணும், தமிழ் தெரியணும், சிங்களம் தெரியணும். இல்லை, நீங்க படிக்க போறது ஒரு புதிய லாங்குவேஜ், HTML ஒரு லாங்குவேஜ், ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது ஒரு லாங்குவேஜ், PHPன்ற ஒரு லாங்குவேஜ், MySQLன்ற ஒரு புதிய ஒவ்வொரு லாங்குவேஜை தான் நீங்க இங்க படிக்க போறீங்க. அதுக்கு இங்கிலீஷ் தெரியணும், தமிழ் தெரியணும், சிங்களம் தெரியணும் அப்படின்ட்டு எதுவும் இல்லை. செட்ல மெசேஜ் போன்ற ஆட்கள் வந்து ஏண்ட அப்துல்லா ஜுஃபர்ண்டிக்கும் அதை சிலக்ட் பண்ணி போடுங்க, அப்பதான் எனக்கு வரும். அப்படி இல்லாட்டி எனக்கு வராது. ஸோ மெசேஜ் போட போக என்னையே சிலக்ட் பண்ணி கட்டாயம் போடுங்க. வேற ஓகே, ஓகே மிஸ்டர் தினுஷ்கர். ஹலோ சார். சொல்லுங்க. சார் வந்து இது வந்து ஒரு ஜப்புக்கு போறதுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு சார் இந்த கோர்ஸ் வந்து? ஓகே, இப்படித்தான். இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த கோர்ஸை படிச்சேன்டா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்பராக கேளும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஐடி ஃபீல்ட் தான் இப்ப வந்து மிச்சம் ட்ரெண்ட்ல இருக்குது. இப்ப எல்லாமே வந்து ஆன்லைன் சிஸ்டமா தான் மாறிக்கொண்டு வருது. அப்ப நீங்க இந்த கோர்ஸ் மூலம் எப்படி ஒரு வெப் அப்ளிகேஷனை உருவாக்குறது அப்படின்ற ஒரு ஐடியா வந்துக்கு வருவீங்க. இந்த கோர்ஸ் முடிஞ்சு உங்களுக்கே தனியா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி சின்ன அப்ளிகேஷன்ஸ் அடிச்சு கொடுக்கலாம். சின்ன உதாரணத்துக்கு வந்து ஸ்டார்டிங் ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அல்லது சின்ன ஒரு கம்பெனிக்கு எம்ப்ளாய் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், யார் அவங்களோட எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க
அதே மாதிரி உங்களுக்கு காமர்ஸ் அப்ளிகேஷன் அப்படி வேண்டிய ஒரு அப்ளிகேஷனை வந்து உங்களுக்கு டெவலப் பண்ண இயலுமாய்க்கும். அப்ப அதெல்லாம் வந்து உங்களுக்கு அடிச்சு கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டெவலப் பண்ணி கொடுக்க இயலுமாய்க்கும். அதே மாதிரி இந்த இந்த இப்ப வந்து இந்த ஐடி ஃபீல்ட் தான் ட்ரெண்ட்ல இருக்குது. ஐடி ஃபீல்ட்ல தான் ட்ரெண்ட்ல இருக்கு. நிறைய இதுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அப்ப நீங்க வந்து இதை படிச்சீங்கன்னா எப்படி ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்றன்ற ஐடியா வந்து இருக்கீங்க. இதே மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. உதாரணத்துக்கு பிஹெச்பி எடுத்தீங்கன்னா பிஹெச்பியோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் லெராவல் இருக்கு. அப்ப பிஹெச்பிக்கு மேல ஓடுறது தான் லெராவல்னு சொல்றது. ஜாவா ஸ்கிரிப்டுக்கு மேல வேலை செய்யறது தான் ரியாக்ட், ஆங்குலர், Node.js, Express.js அப்படி இருக்கு. அப்ப நீங்க இந்த பேஸை படிச்சீங்கன்னா இந்த பேஸுக்கு மேல இருக்கிற நியூ ட்ரெண்டிங் டெக்னாலஜிஸை படிச்சு உங்களுக்கு கம்பெனிஸ்ல ஒரு பொசிஷனுக்கு அப்ளை பண்ண போக்கலையோ அல்லது ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண போக்கலையோ நீங்க இங்க பேஸை படிச்சு அதுக்கு மேல இருக்கிற டெக்னாலஜிஸையும் நீங்க படிச்சு நீங்க எப்பயும் அப்டேட் ஆகிக்க போகல உங்களுக்கு சுருக்கான ஒரு ஒர்க்கு போறதுக்கு ஏழுமா இருக்கு. இப்ப எப்படியும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் இப்ப இருக்கிற ட்ரெண்ட் வந்து ஐடி ஃபீல்ட். இப்ப நாங்க இதை படிச்சுட்டு இதுல விடாம இதுலயும் நாங்க அப்ளிகேஷன்ஸ் அடிச்சு கொண்டு போகணும். அதே மாதிரி எங்களோட ஸ்கில்ஸை கூட்டிக் கொள்றதுக்கு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கூட்டிக் கொள்றதுக்கு நாங்க வந்து இதே மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் படிச்சு கொண்டே இருக்கோம். ஓகே சார் இந்த இதுக்கப்புறம் வந்து இந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் செய்யறாங்க சார். அது அப்படி அப்படின்னா என்ன சார் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்? இன்டர்ன்ஷிப்னு சொல்றது வந்து இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொல்றீங்கன்னா இப்ப நீங்க ஸ்கூல் போகும்போது சின்னத்துல வந்து என்ன செஞ்சிருப்பீங்க, நர்சரி போயிட்டு இருப்பீங்க. எல்லாரும் மொண்டசூரி போயிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி மொண்டசூரில போயிட்டு தான் நீங்க வந்து எழுதுறதுக்கு, நம்பர் எழுதுறதுக்கு, லெட்டர்ஸ் எழுதுறதுக்கு படிச்சிருப்பீங்க. அப்ப அதே மாதிரி நீங்க இங்க படிக்கிறது வந்து இதெல்லாம் எப்படி டெவலப் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எக்ஸ்கியூஸ் மீ ஸ்டூடெண்ட்ஸ், சார் கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூ போல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார் அகைன் ஜாயின் பண்ணுவாங்க. பேசுறது கேக்குதா? ஓகே, சாரி, என்னோட கனெக்ஷன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கு. ஓகே, இன்டர்ன்ஷிப்னு என்னன்னு கேட்டீங்க. அதான் இன்டர்ன்ஷிப்னு சொல்றது நான் சொன்ன மாதிரி தான். இன்டர்ன்ஷிப்னு சொல்றது நீங்க ஜொப்பண்டுக்கு போறது நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது மொண்டசூர்ல போயிட்டு நீங்க அதோட பேசிக் திங்ஸை படிச்சு கொள்ற மாதிரி, பேசிக்கான விஷயங்கள் நீங்க படிச்சு கொள்ற மாதிரி ஒரு ஜொப்பண்டுக்கு போகல அந்த ஜொப்புல இருக்கிற பேசிக்கான விஷயங்களை நீங்க படிச்சு கொள்றதுக்கு படிக்கிறது தான் நீங்க இன்டர்ன்ஷிப்னு சொல்றது. அதே மாதிரி இந்த கோர்ஸ்ல இது வந்து 5 months டியூரேஷன் கோர்ஸ். அது முடிய போகல உங்களுக்கு 6 monthsக்குரிய இன்டர்ன்ஷிப் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ்லயே உங்களுக்கு ஃப்ரீயா இன்டர்ன்ஷிப்பும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, வேற டவுட் என்ன சொல்லிக்குதா?
ஓ சார், சர்டிபிகேட் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து யூஸ் ஆகுமா சார்? ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு இது ஓகே, இது வந்து உங்களுக்கு கிடைக்கிற சர்டிஃபிகேட் வந்து ப்ரொஃபஷனல் டிப்ளமா சர்டிஃபிகேட். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஆயான மிஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. வேற ஏதாவது கேக்குதா? ஓகே, சரி. வசந்த்குமார், டவுட் என்ன? சார் எப்படி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றது இந்த ரிலேட்டடா சொல்லி தெரியுங்களா? இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போனா, இன்டர்ன்ஷிப் முடிஞ்சிட்டு ஒரு இன்டர்வியூக்கு போனா ஒரு HTML ஃபுல் ஸ்டெக்கை பற்றி இப்படி இன்டர்வியூல கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவீங்களா? ஓ, இப்படிதான் நீங்க வந்து இங்க நீங்க வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ்ல உங்களுக்கு நாங்க கிளாஸ்ல ஸ்டார்டிங்ல வந்து நாங்க வந்து இந்த கோர்ஸ்ல எப்படி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றது, அதுக்கான ஸ்கில்ஸ் அதெல்லாம் பத்தி உங்களுக்கு நாங்க சொல்லி தரோம். அதெல்லாம் பத்தி உங்களுக்கு தரோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 1 மந்த் ட்ரைனிங் ஒன்லி. அந்த இன்டர்ன்ஷிப் பீரியட்ல வந்து உங்களுக்கு எப்படி நாங்க அந்த ஜாப் ப்ரொஜெக்ட் ஒன்று எடுத்து செய்யறது அந்த மாதிரி. ஓகே, ஹலோ சார். சொல்லுங்க. ஓகே சார். என்னன்னா இன்னும் இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்ணல, HNDயா ஓகே, முடிச்சிட்டு இருக்கிறேன். அதான் இப்படி இன்டர்வியூ வருமென்ற ஒரு ஐடியாக்காக தான் கேட்டேன். உங்களுக்கு வந்து இப்ப இந்த கோர்ஸ்ல நாங்க வந்து இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்டார்டிங்ல எப்படி இந்த ஸ்கில்ஸ் அதெல்லாம் பத்தி சொல்லி தருவோம். அதுக்கு பிறகு உங்களுக்கு ட்ரைனிங், இன்டர்ன்ஷிப் பீரியட்ல மத்தம் எப்படி ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்றது, எப்படி ஒரு கம்பெனி போயிட்டு ஒர்க் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, ஓகே. கோஸ்துபன் தவராஜா. சார், இந்த லாங்குவேஜ் வந்து HTML, CSS, JavaScript மட்டும் மாத்துறதா இல்லாட்டி Angular, Node.js, Express அதெல்லாம் தேவையா? இல்ல, நாங்க வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டின மாதிரி இந்த கோர்ஸ்ல நான் படிச்சு தரது ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு HTML, CSS, JavaScript. பேக் எண்டுக்கு வந்து PHPயும் MySQLும் படிச்சு தரும். இவ்வளத்தையும் படிச்சா வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா அப்ப சார் மாறலாம். இப்போ உங்களுக்கு JavaScript படிச்சு தரும். அப்ப JavaScript தான் மெயின். JavaScript ஃப்ரேம்வொர்க் தான் என்னது ரியாக்ட் ஸ்கிரிப்ட் நீங்க படிச்சீங்கன்னா அதுக்கு பிறகு வைக்கிற ரியாக்ட் Angular அதெல்லாம் வந்து உங்களுக்கு படிக்கிறது மிச்சம் ஈஸியா இருக்கு. அதே மாதிரி PHPன்றது ஃப்ரேம்வொர்க். PHPக்கு மேல அதுக்கு மேல வேலை செய்யறது தான் லராவல்ன்றது அதோட ஃப்ரேம்வொர்க். அப்ப PHP பேஸ் உங்களுக்கு தெரியும். அப்ப அதோட ஃப்ரேம்வொர்க்ஸ் படிக்கிறது ஈஸியா இருக்கு. ஓகே ஓகே. அப்ப இதுல வந்து பைத்தன், ஜாவா எல்லாம் யூஸ் பண்ணலாதா? இப்படிதான் நாங்க
வேற ஏதாவது டவுட் இருக்குதா கேட்க? டவுட்ஸ்? மிஸ்டர் தினுக்ஷர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறீங்க. தினுஷ்கர். ஓகே, வேற யாருக்காவது டவுட்? ஏசர் ஏசர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு அன்மியூட் பண்ணலும் டவுட் இருந்தால் அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஏசர் ஏசர்னு நேம் போட்டு. ஓகே, தினுஷ்கர் உங்களுக்கு அன்மியூட் பண்ணலும் டவுட் இருந்தால் அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஒருத்தர் கேட்டீங்க இவ்வளோ லாங்குவேஜ் மட்டும் போதுமா, பைத்தன் தானே இம்பார்ட்டன்ட் என்றுவாங்க. இப்படித்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நிறைய வகைக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு இல்லை. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணியும் செய்யலாம். அது கிளையண்ட் ரிக்வயர்மெண்ட்டை பொறுத்து இது. இப்போ உங்கள்ட்ட ஒருத்தர் வாராரு, கிளையண்ட் ரெண்டு வாராரு, அவர் சொல்றாரு உங்களுக்கு எனக்கு ஜாவால ஒரு வெப் அப்ளிகேஷன் அடிச்சு தராங்க, அப்ப நீங்க ஜாவால அடிச்சு கொடுக்கணும். அப்படி இல்லாட்டினா ஒருத்தர் வந்து சொல்றாரு எனக்கு பைத்தன்ல வெப் அப்ளிகேஷன் ஒன்று அடிச்சு தாங்க, பைத்தன்ல அடிச்சு கொடுக்கணும். இல்லாட்டி ஒருத்தர் வந்து சொல்றாரு எனக்கு பிஹெச்பில வெப் அப்ளிகேஷன் ஒன்று அடிச்சு தாங்க, அப்ப பிஹெச்பில அடிச்சு கொடுக்கணும். இதுதான் இம்பார்ட்டன்ட் கிளையண்ட் ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்ளிகேஷன் சேஞ்ச் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க எடுத்தீங்கன்னா கேம்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க C#, ஏஐக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பைத்தன். அப்போ மொபைல் அப்ளிகேஷனுக்கு எல்லாம் மிச்சம் யூஸ் பண்றது ஆண்ட்ராய்டுக்கு கொட்லின், ஜாவா. வெப் அப்ளிகேஷனுக்கும் ஜாவா, PHP எல்லாம் யூஸ் பண்ணாங்க. இதுதான் அப்படின்ட்டு இல்லை, கிளையண்ட் ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஓகே, ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறீங்க, 3 டொட் வச்சுக்கிறீங்க. சார் ஹலோ சொல்லுங்க சார். இந்த கோர்ஸ் படிச்சு வந்து கேம் டெவலப்பர் ஆக முடியுமா? கேம் டெவலப்பிங் ஏதாவது இல்ல, இந்த கோர்ஸ்ல டைட்டில் ஃபுல் ஸ்டெக் வெப் டெவலப்பர். இந்த கோர்ஸ் முடிய போல நீங்க ஒரு வெப் டெவலப்பரா தான் ஆகுவீங்க. நான் கேம் டெவலப்பிங்க்கு எது படிக்கலாம் சார்? கேம் டெவலப்பர் ஆகும். கேம் டெவலப்மெண்ட்க்கு இப்ப நாங்க இந்த கோர்ஸ்ல பாக்குறது வெப் டெவலப்மெண்ட். கேம் டெவலப்மெண்ட்க்கு அது நீங்க கேம் என்ஜின் அதே மாதிரி C# அது வந்து வேற பார்ட். ஆனா நாங்க இந்த கோர்ஸ்ல நாங்க பாக்குறது வந்து வெப் டெவலப்மெண்ட். இதுல நாங்க படிக்கிறது வந்து HTML, CSS, JavaScript, PHP, MySQL. இது முடிய போல நீங்க ஒரு ஃபுல் ஸ்டெக் வெப் டெவலப்பரா மாறுவீங்க. கேம் டெவலப்பிங்க்கு கோர்ஸ் இது இல்ல இல்ல. சாரி, கேம் டெவலப்பிங். ஓகே, 3 டொட் வச்சுக்கிறீங்க. உங்களோட நேமை ரீநேம் பண்ணுங்க. உங்களோட என்ன டவுட்?
ஓகே சார், என்னன்னா உங்களுக்கு எத்தனை வயசு நீங்க இந்த நார்மல் ஏஜ்லயே இது செய்றீங்கன்னு பாக்குறேன். அதான் இந்த இதுலயே செய்ய இயலுமென்னு சொன்னா மற்றவங்களுக்கு செய்ய இயலுமே, அதான் பாக்குறேன். அதனால ஓகே. சார் வேற யாருக்காவது என்ன சார் டவுட் இத? வேற ஏதாச்சும் டவுட் இதா? ஓகே. டவுட்ஸ் எதுவும் இல்லாட்டி ஓகே. அப்ப நான் இதோட முடிச்சுக்கொள்ள மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அயானா மிஸ் சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்ஸ் அலாட் சார். ஐ திங்க் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே, ஸோ ஓவராலாக வி ஆர் இன் த எண்ட் ஆஃப் த செஷன். ஸோ நம்ம செஷன்ட எண்டிங்குக்கு வந்துட்டோம். ஓகே, ஸோ வை ஸ்டடீஸ் அகாடமி? நீங்கள் எதுக்காக ஸ்டடீஸ் அகாடமியை சூஸ் பண்ணணும்னு சொன்னால், நாங்கள் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரி ரெஜிஸ்டர்ட் கம்பெனி அண்ட் அதே போல் சிபிடி யூகேயால் ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி. அதே மாதிரி எங்களோட சைடில் இருக்கிற லெக்சர் பேனல் எல்லாருமே குவாலிஃபைடான ப்ரொஃபஷனல் லெக்சர்ஸ். அண்ட் அதே போல் எனி டைம் எந்த மீடியாவிலையும் நாங்கள் அவைலபிளாக இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் லைவாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், டெலிகிராமாக இருக்கட்டும், கால்ஸாக இருக்கட்டும், ஈவன் அதர் சோஷியல் மீடியாஸ்லேயும் வந்து நாங்கள் அவைலபிளாக இருக்கோம். இதே போல் எங்களோட சைடில் கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அதே போல் உங்களுக்குன்னு சொல்லி ஸ்பெஷல் ஹெல்ப்லைன் சப்போர்ட்ஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இதே மாதிரி 100% கெரியர் பேஸ்டான அண்ட் கேரண்டீடான கோர்சஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இதே போல் எவ்ரிடே இண்டஸ்ட்ரியல் சைடில் எங்களுக்கு கிடைக்கப்படுற அப்டேட்ஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி தருவோம். அண்ட் அதே மாதிரி லைஃப் டைம் அட்வைசரி அண்ட் சப்போர்ட்ஸ் வந்து எங்களோட சைட்லேருந்து நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம். இதே போல் டிஜிட்டல் சர்வீஸ் அண்ட் சப்போர்ட்ஸும் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். லிமிட்டிங் சீட்ஸ் ஃபார் ஈச் பேட்ச் டு இம்ப்ரூவ் குவாலிட்டி. அதாவது ஒவ்வொரு கிளாஸுக்கும் குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திரம்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். பிகாஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு உரிய மாதிரி அவங்களோட நாலேஜை நாங்கள் அவங்களுக்குரிய குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி லிமிட்டடான சீட்ஸ் தான் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதே போல் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் பிரிண்டட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி ஓவர்ஃபுல்லான ஒரு பர்ஃபெக்டான கோர்ஸ் ஃப்ளோ இருக்கும். அதே போல் எல்எம்எஸ் எக்ஸஸும் நாங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஒவ்வொரு செஷன்ஸுமே வந்து ப்ராக்டிக்கல் ரீதியாக தான் போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கல் செஷன்ஸாக தான் எங்களோட கிளாஸஸ் ஒவ்வொன்றுமே நடக்கும். அதே மாதிரி ஸ்பெஷல் ட்ரைனிங் ஆக்டிவிட்டீஸும் நாங்கள் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி ட்ரைனிங்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்டர்ன்ஷிப்புக்குரிய லெட்டர்ஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஹெல்ப்லைன் சப்போர்ட்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம்னு சொல்லி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அன்மியூட் எனி டைம். அதாவது ஒவ்வொரு கிளாஸஸ்லையும் வந்து நீங்கள் வந்து அன்மியூட் பண்ணி கிளாஸஸில் லெக்சர்ஸோட பேசி இன்ஸ்ட்ரக்டர்ஸோட பேசி அவங்களால அந்த கிளாஸை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் அவங்களோட டவுட்ஸ் எல்லா விஷயத்தையும் கிளியர் பண்ணி கொள்ளுற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி அரேஞ்சிங் எக்ஸ்ட்ரா டிஸ்கஷன் கிளாஸ் இஃப் நீடட். ஸோ மேலதிகமாக ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா டிஸ்கஷன் கிளாஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால் அந்த டைமும் நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கஷன் கிளாஸ் வந்து என்னோட சைடில் இருக்கிற ஹெல்ப்லைன் சப்போர்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அண்ட் அதே மாதிரி செஷன் ரெக்கார்டிங்ஸ்
ஒவ்வொரு கிளாஸஸுக்குரிய ரெக்கார்டிங்ஸும் வந்து நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். ஒன்ஸ் அவங்களோட செஷன் முடிஞ்சு ஒரு 5 to 6 ஹவர்ஸுக்குள்ள அவங்களோட செஷனுக்குரிய ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி இருப்போம். அதே மாதிரி நீங்க கிளாஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி worry பண்ண தேவையில்ல. பிகாஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி ரெக்கார்டிங்ஸ் நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். கம்ஃபர்டபுளான டைம் ஷெட்யூல்ஸும் அதே மாதிரி அந்த டைம்ஸை மேனேஜ் பண்றக்கூடிய மாதிரியும் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஏத்த, அதாவது நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், ஈவன் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், ஸோ வேற ஏதாச்சும் ஏரியாவில் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஸோ எல்லாருக்கும் ஏத்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான டைம் ஷெட்யூல்ஸோட தான் இந்த கிளாஸஸ் வந்து நடக்கும். வீக்லி இவல்யூவேஷன் ஃபாலோ அப் வந்து எங்களோட சைட்ல ஹெல்ப்லைன் மூலமா உங்களுக்கு வீக்லி எண்ட் ஆஃப் த வீக் வந்து உங்களுக்கு கால் வரும். ஸோ அந்த டைம் வந்து உங்களுக்கு கிளாஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதே மாதிரி எதுவும் டவுட்ஸ் இருந்தா, டிஸ்கஷன் கிளாஸ் எதுவும் வேணும்னு சொன்னா, அதே போல ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தா, அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து அவங்ககிட்ட சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அதை கிளியர் பண்ணி கொள்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். லெசன் சம்மரி வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி ஐடி அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் அண்ட் கைடன்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஐடி சைட்ல எதுவும் டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் வேணும்னு சொன்னாலும் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். அதே போல டயக்னோஸ் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் இன் செஷன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தனிப்பட்ட ரீதியில அவங்களுக்குரிய ப்ராப்ளம்ஸ் என்னன்னு சொல்லி கண்டறிஞ்சு அதுக்குரிய சொல்யூஷனை வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்களே கிளாஸ் இருக்குன்னு சொல்லி மறந்தாலும் நாங்க வந்து எங்களோட சைட்ல ரிமைண்டர்ஸ் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்போம். ஸோ அது வந்து எப்படி வரும்னு சொன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா மெசேஜா வரலாம், அதே மாதிரி எஸ்எம்எஸ் வரும், அதே போல வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் போடுவோம், அதே மாதிரி உங்களுக்கு காலும் வரும். ஸோ இப்படி 4 டைப்ஸா நாங்க உங்களுக்கு கிளாஸோட ரிமைண்டர்ஸ் எல்லாமே தருவோம். அதே மாதிரி பேட்ச் குரூப்பிங் டு மேனேஜ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ பேட்ச். ஸோ ஒவ்வொரு டைப்பான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுக்குரிய பேட்ச் குரூப்பிங்கும் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஓவராலா எங்களோட சைட்ல இருந்து உங்களுக்கு ஹெல்ப்லைன் மூலமா சப்போர்ட்ஸ் கிடைக்கக்கூடியது. எஸ் மிஸ்டர் ஜெயாந்திரன், நீங்க ஹவ் அபவுட் த பேமெண்ட் கேட்டிருக்கீங்க. ஜஸ்ட் வெயிட், ஐ வில் சே அபவுட் தட். ஓகே, ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஏர்லி பேர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு நாங்கள் மெயினாக 3 கோர்சஸ் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதாவது பேசிக் கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ், அதோட சேர்த்த மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஷார்ட் கோர்ஸ், அதோட சேர்த்த மாதிரி ஐடி அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கோர்ஸ். ஸோ இந்த 3 கோர்ஸும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இருக்கா. ஓகே, நீங்க கேட்டிருந்தீங்க மிஸ்டர் ஜெயத்ரத்னன். ஸோ நீங்க வந்து எங்களோட கன்சல்டன்ட். ஸோ இவங்களை நீங்க கண்டெக்ட் பண்ணி அவங்களோட கோர்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். ஃபர்தரா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் மிகுதியான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க அவங்ககிட்ட பெற்றுக்கொள்ள இயலுமா இருக்கும். ஸோ இந்த கிளாஸுக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோசிங் டேட் வந்து May 7, அதாவது வருகின்ற டியூஸ்டே வந்து அவங்களுக்கு இதுக்குரிய கிளாஸுக்குரிய க்ளோசிங் டேட்டா இருக்கும். ஸோ இதுக்கு முதல் நீங்க ரெஜிஸ்டர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஃப்ரீயா 3 கோர்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண இயலுமா இருக்கும். ஸோ நீங்க எங்களோட கன்சல்டன்ட் ஆகிய மிஸ் அதீனா மிஸ்ஸை நீங்க கண்டெக்ட் பண்ணலாம். ஸோ அவங்களோட நம்பர் வந்து இதுல டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கு 07012122125. அண்ட் அதே போல எங்களோட மிஸ் ஷிம்ரா மிஸ்ஸை நீங்க கண்டெக்ட் பண்ண இயலும். ஸோ 07878799708. ஸோ இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஆளை நீங்க கண்டெக்ட் பண்ணி நீங்க இதுக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை முடிச்சுக்கொள்ள இயலுமா இருக்கும். ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸுக்குரிய நம்பர்ஸ் அண்ட் அதே மாதிரி அவங்களோட நம்பர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு செட்ல வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க வந்து இதோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே ஓகே, எல்லாம் ஓகே. கிளாஸஸ் டைம் ஷெட்யூல் டைம் வந்து எந்த மாதிரி நடக்க போகுதுன்னு சொன்னா டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே 6 PM. ஸோ இதுதான் அவங்களோட கிளாஸுக்குரிய டைம் ஷெட்யூலா இருக்கும். ஸோ இதான் அவங்களுக்குரிய ஃபிக்ஸ் டைம் ஷெட்யூல். ஸோ டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே 6 PM. ஓகே, ஸோ ஃபர்தரா அவங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா, டவுட்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு சொன்னா நவ் த டிஸ்கஷன் டைம். ஸோ நீங்க வந்து அவங்களோட ஹேண்டை ரைஸ் பண்ணுங்க. வி வில் அன்மியூட் அண்ட் ஆஸ்க் யூ. தென் நீங்க வந்து உங்களோட கொஸ்டின்ஸை கேட்டுக்கொள்ளலாம். ஓகே, எஸ்
மிஸ் லுக்ஷானா வசந்தகுமார். அன்மியூட். மிஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ற நேரம் ஃபிக்ஸட் டைம் வந்து 8 PM தானே சொன்ன நீங்க இப்ப திடீர்னு 6 PM மாத்திட்டீங்க. ஓகே, ஜஸ்ட் வெயிட். ஓ எக்ஸ்கியூஸ் மீ அயானா மிஸ். ஓம். ஓ டைம் ஷெட்யூல் வந்துட்டு 8 PM சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே. ஓகே. என்ன So, மிஸ் நாங்க கிளாஸ் முடிஞ்சு வீட்டு வரவே 6:30 ஆயிடும். okay. Sorry for the inconvenience. So class time schedule வந்து Tuesday and Thursday 8 PM. ஓகேவா? ஓகே இப்ப clear தானே? ஓகே எஸ். Okay. Okay, Miss Zainab, unmute. Yes. 8 to எத்தனை மணிக்கு கிளாஸ் முடியும்? Maybe உங்களுக்கு 1 hour இருக்கலாம். Sometimes 1.5 hour இருக்கும். ஓகே Okay. So further வேற யாருக்கும் வேற ஏதும் doubts இருக்கா? If you have any doubts, you can ask. So doubts எதுவும் இருந்தா நீங்க feel free. Then you can raise your hands and ask your questions. So உங்களுக்கு எதுவும் doubts இருந்துச்சுன்னு சொன்னா hand raise பண்ணுங்க. So நாங்க உங்களுக்கு அதுக்குரிய பதில தருவோம். Yes, Mr. Afnan, unmute. Okay. Yes, Miss Luxmana. மிஸ் Yes. மிஸ் அந்த நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க 3 கோர்சஸ் ஃப்ரீ கோர்சஸ் Om. அதுக்குரிய டைம் ஷெட்யூல் வந்து எனக்கு செட் ஆகுது. சாட்டர்டே சண்டே வந்து 3 PM தான் போட்டிருக்கிறீங்க. Okay. அப்ப நான் சண்டே ஃபுல் கிளாஸ் எனக்கு அவ சாட்டர்டே மட்டும் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு சண்டேக்குரிய ஆடியோ வீடியோ பார்க்கவா? உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் வந்து எல்லா ஃப்ரீ செஷன்ஸுக்கும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நீங்க அதை பார்த்துக்கொள்ள இயலுமா இருக்கும். ஆனா மிஸ் அந்த கிராஃபிக் டிசைன் மட்டும் நைட் டைம் மாத்தி தரையிலுமா? டைம் சேஞ்சஸ் எல்லாருக்கும் ஏத்த மாதிரி தானே ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு நைட் என்ன டே டே டைம்னு சொன்னா ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு டைம்ல கிளாஸஸ் இருக்கு தானே. நீங்க வந்து அப்படி ரெக்கார்டிங்ஸ பாருங்க. என்ன சொன்னா எல்லாருக்கும் ஓகே. ஏத்த மாதிரி ஒரு டைம் ஷெட்யூல் தான் போட்டிருக்கு. இப்போ ஒரு ஆளுக்காக நம்ம சேஞ்ச் பண்ணினோம்னு சொன்னா ஒரு சின்ன இஷ்யூஸ் ஆகும் தானே, மத்தவங்களுக்கு இஷ்யூஸ் ஆகும். விளங்கிட்டா? ஸோ பட் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நீங்க வந்து டவுட்ஸ் எல்லாம் நீங்க அந்த செஷனை பார்த்துட்டு ரெக்கார்டிங்ஸை பார்த்துட்டு ஓகே நீங்க வந்து அதுக்குரிய டவுட்ஸ் எல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ள இயலுமா இருக்கும். உங்களுக்கு ஃபர்தரா டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும்னு சொன்னா நீங்க அதினா மிஸ்ஸை கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அவங்க வந்து உங்களுக்கு அதுக்குரிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஓகே ஓகே மிஸ். ஓகே ஓகே தேங்க் யூ. வெல்கம். ஸோ வேற யாருக்கும் வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே ஒன்ஸ் அகெயின் நான் ரிப்பீட் பண்றேன். ஸோ உங்களுக்கு ஏலியா ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்க போற கோர்சஸ் வந்து பேசிக் கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ், அதே போல இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஷார்ட் கோர்ஸ், இதோட சேர்த்த மாதிரி ஐடி அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கோர்ஸ். ஸோ ஓவராலா உங்களுக்கு 3 கோர்சஸ் வந்து ஃப்ரீயா கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்குரிய க்ளோசிங் டேட் வந்து May 7. ஸோ May 7 டியூஸ்டே வந்து அவங்களுக்கு இந்த கோர்ஸுக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷனுக்குரிய லாஸ்ட் க்ளோசிங் டேட். ஸோ நீங்க வந்து எங்களோட மிஸ் அதினா மிஸ்ஸா அல்லது மிஸ் ஷிம்ரா மிஸ்ஸை நீங்க கண்டெக்ட் பண்ணி இந்த கோர்ஸுக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அதே மாதிரி பேமெண்ட் டீட்டெயில்ஸ் என்ன மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ்லையும் பெற்று நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ள இயலுமா இருக்கும். ஸோ ஓவராலா அவங்களோட கிளாஸ்ல டைம் ஷெட்யூல் வந்து டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே 8 PM. ஸோ இதுதான் ஃபிக்ஸ்டான டைம் ஷெட்யூல், டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே 8 PM. ஸோ வேற யாருக்கும் ஏதும் டவுட்ஸ் இருக்கா? அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம செஷனை முடிச்சு கொள்வோம். வேற யாருக்கும் ஏதும் டவுட்ஸ் இருந்தா ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதர்வைஸ் we will end the session.
Okay. So thank you for listening. Inshallah, we'll meet in another webinar. Okay. So till that, Assalamu alaikum and good night. Have a great day to you all. Bye.